Friends, welcome to Professor Family Vlogs again. நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசிக்ஸில் உள்ள கிறிஸ்டலோகிராஃபிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலோகிராஃபி அப்படிங்கிறது என்னென்னா கிறிஸ்டல் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்டலோகிராஃபி. சரிங்களா? அதில் உள்ளது தான் கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ரெகுலர் ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் அல்லது அயான்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில், அதாவது பக்கத்தில் கரெக்டான டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி இருக்கும். அது எந்த இடத்துல அந்த ஆட்டம்ஸ் உட்காந்துருக்கும் அப்படின்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் உட்காந்துருக்கும். அது எந்த இடத்துல உட்காந்துருக்கும்? லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் உட்காந்துருக்கும். லாட்டிஸ் பாயிண்ட்ஸுக்கு மேலே ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அல்லது அயான்ஸ் உட்காந்துருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலில் உள்ள ஒரு பகுதி கிடைக்கும். அந்த கிறிஸ்டலில் உள்ள ஒரு பகுதிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் செல். அந்த கிறிஸ்டலில் உள்ள ஒரு பகுதிக்கு பேர் தான் என்னென்னு யூனிட் செல். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸை சம்மந்தமாக நம்ம படிக்கிறதுனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ், அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளுடைய டக்டைலிட்டி, மேலியபிலிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு யூனிட் செல்லா, இது வந்து ஒரு யூனிட் செல். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு கிறிஸ்டலில் ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் என்னது, ஒரு யூனிட் செல். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் இருக்கும். இதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்படி சுற்றி நம்ம வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து செங்கல் வச்சு கட்டுற மாதிரி, ஒரு மதில் எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி ஒரு செங்கலை வச்சா மதிலில் ஒரு செங்கல் எப்படியோ அதுதான் ஒரு யூனிட் செல்லுங்கிறது. ஒரு பெரிய கிறிஸ்டலுக்கு ஒரு யூனிட் செல்லுங்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லாட்டிஸுங்கிறத, இதுக்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் அல்லது அயான்ஸ் உட்கார்ற பாயிண்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ் கிடைக்கும். இதில் ஓவரால் பிளாக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு கியூப் இருக்கும், இதுக்கு சைடில் இருக்கும், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும், பாட்டம் சைடில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கும். எல்லா சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி கியூபிக்கல் செல் இருக்கும். சரிங்களா? அதில் ஒரே ஒரு பார்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிட் செல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல்னுடைய இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அப்போ யூனிட் செல்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யூனிட் செல்லை பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன்.